நோன்பு வச்சுக்கிட்டு சில விஷயங்களை செஞ்சா எங்க நம்ம நோன்பு முறிஞ்சிடுமோ அப்படின்னு ஒரு டவுட்டு நமக்கு இருக்கும். ஆனா ஆக்சுவலா அதை செய்யறனால நம்ம நோன்பு முறியாது. அப்படிப்பட்ட 7 விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம், எச்சி முழுங்குதல். நிறைய பேர் எச்சி முழுங்கினாலே நோன்பு முறிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயல்பா எச்சி முழுங்குறதால நோன்பு முறியாது. அதனால சாதாரணமாக வர எச்சியை சேர்த்து வச்சு வெளியில துப்பணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், மறந்து சாப்பிடுவது. நோன்பு நேரத்தில் தெரியாம மறந்து சாப்பிட்டாலோ குடிச்சாலோ நோன்பு முறியாது. நமக்கு ஞாபகம் வந்த உடனே நாம சாப்பிட்றதையும் குடிக்கிறதையும் நிறுத்திட்டு தொடர்ந்து நோன்பை கண்டினியூ பண்ணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் மறந்த நிலையில உணவு சாப்பிட்டாரோ குடிச்சாரோ அவரை அல்லாஹ் தான் சாப்பிட வச்சான், குடிக்க வச்சான். ஸோ அதனால அவர் நோன்பை விடக்கூடாது, நோன்பை கண்டினியூ பண்ணணும். மூணாவது விஷயம், முத்தமிடுதல். நோன்பு நேரத்தில் ஒருத்தர் தன்னோட மனைவியை தொட்டாலோ லேசாக கட்டி அணைத்தாலோ அல்லது முத்தமிட்டாலோ நோன்பு முறியாது. ஆனால் அதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட மனைவியரை நோன்பு வைத்த நிலையில முத்தமிடுவாங்க, கட்டி அணைப்பாங்க. ஆனால் உங்கள் எல்லாரை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட மனசை கட்டுப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதிவாயிருக்கு. நாலாவது விஷயம், ஒருத்தர் நகம் வெட்டுறதாலேயோ முடி வெட்டுறதாலேயோ அவருடைய நோன்பு முறியாது. அதே மாதிரி ஒருத்தர் பல் விளக்குறதாலேயோ நாக்கு வறண்டு போன நிலையில வாய் கொப்பளிக்கிறதாலேயோ நோன்பு முறியாது. ஆனால் இதை செய்யும்போது கவனமாக இருக்கணும், தண்ணி தொண்டைக்குள்ளே போயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு இருக்கும்போதும் எப்பவும் போல மிஸ்வாக் வச்சு பல் விளக்குவாங்க. அஞ்சாவது விஷயம், குளித்தல். ஒருத்தர் குளிக்கிறதால நோன்பு முறியாது. அதே போல் ரொம்ப வெயிலாக இருக்குன்னா நாம் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், முகம் கழுவிக்கலாம், இதனால் நோன்பு முறியாது. ஆறாவது விஷயம், தூக்கம். நோன்பு நேரத்தில் தூங்குறதால நோன்பு முறியாது. அதே போல் தூக்கத்தில் சுயமாக விந்து வெளியேறினாலும் நோன்பு முறியாது. அவர் குளிச்சுட்டு நோன்பை தொடரணும். ஏழாவது விஷயம், உணவு சமைக்கிறவங்க உணவோட உப்பு காரம் பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் அதை லேசான முறையில் கவனமாக செய்யணும், உணவு தொண்டைக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ இந்த 7 விஷயங்களை நாம் தாராளமாக செய்யலாம். இதனால் நம்மளோட நோன்பு முறியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.